இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய பவர் பேங்க்கை வந்து எப்படி எமர்ஜென்சி லேம்பாக மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3.7 வோல்ட் எல்இடி போர்டு, அது போக ஒரு சுவிட்சு, அப்புறம் அந்த பவர் பேங்க்கில் இருக்கிற 4 பேட்ரி இருக்கும். அதில் நான் 2 பேட்ரி மட்டும் எடுத்திருக்கேன். அந்த 2 பேட்ரி எதுக்கு எடுத்திருக்கேன்னா, அந்த பேட்ரி தான் நல்லா இருந்தது, மீதி 2 பேட்ரி போயிருந்தது. அதனால் அந்த 2 பேட்டரியில் வந்து நம்ம பொலாரிட்டி பார்த்துட்டு கரெக்டாக ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எங்கெங்கே வருதுன்ட்டு கரெக்டாக சால்ட்ரு அடிக்கணும். சில டைம் சால்ட்ரு அடிக்கும் போது கரெக்டாக உட்காராது. அதனால் நம்ம கொஞ்சம் சூடு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டு வந்து வச்சு சால்ட்ரு வச்சோமா கரெக்டாக உட்காந்துரும். அப்படியெல்லாம் வச்ச பிறகு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும் போது நல்லாவே சூப்பராகவே எரிஞ்சுது. இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு அவ்வளோதான், அதை பாக்ஸில் வச்சு மவுண்ட் பண்ண வேண்டியதான். எல்இடி நகராமல் இருக்கிறது கொஞ்சம் பெய்கி போட்டுட்டு அதை நல்லா மவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டேன். அந்த சுவிட்சு கூட நகராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சமாக பெய்கி போடணும். அதிகமாக போட்டோமா லாக் ஆகிடுச்சுன்னா சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதை போட்டுட்டு எல்லாம் மவுண்ட் பண்ண வேண்டியது தான். அந்த பாக்ஸ் மறுக்க ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப் போட்டு சுற்றிட வேண்டியது தான். சுற்றின பிறகு வந்து கடைசியாக ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பிரைட்டாகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது 1 ஹவர் வரைக்கும் பேக்கப் தரும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவைப்படுது.